என்னுடைய இடையிலே என அணிந்திருக்கிற ஆடை பாதத்திலே கெத்தை சிலம்பொலிக்க ஆடை மின்ன பார்ப்பவர் பார்வை பளிச்சுன்னு போகணும். ஆமா பாக்குறோம் கூசுறோங்க. அப்படி நான் வந்தோம் இந்த நடையில் 4 திசை மத்தியிலே நடையில் 4 8 கோலம் என்று சொல்லுவாங்க. அப்படி 8 கோலமா? கோலம் இல்லமா? 8 கோலம் 4 திசை 8 கோலம் என்று சொல்லக்கூடிய இடமே அதிர்ந்துங்க. ஏன் எங்க அம்மா யாரு? நாக கன்னி அம்மா. அந்த நாக கன்னி வயது பிறந்தது. நான் வருகிறேன்னா என்றால் நடுவுங்க. நீங்க வரனா சும்மாவா அண்ணன் கிட்டு நடுவுது. பம்பாது என்னை சுற்றி என்ன இருக்குது? நாகங்கள் தான். ஐயோ பாம்பு கூட்டம் தான் இந்த நாகலோகத்தில். ஆமா ஐயா. அப்படி இருக்கு நான் வருகிறேன் என்றால் இந்த பாடல் யாருடையது? இந்த மகாபாரத்திலே அரவான் களபலி கண்ணன் கபடம் அமாவாசை பிரட்டல் 3 வித பொருள். இந்த நாடகத்தை எழுதியவர் யாரு? வேலாயுத ஆசிரியர். யாரு? எப்பேற்பட்டவர்? யாரை குறித்து எழுதுகிறார்? யாரையா குறித்து? கண்டு சங்கர நிக்க கவி என்பது என்ன? நூல்ங்க. ஓவியம் என்பது படம் வரையிறது. படம் வரையிறது. கவி எழுதுவாங்க. அதுதான் கவி எழுதுனா சாதாரண கவி இல்ல. பாடம் எழுத்து வேற. கவி என்பது அடுக்குமொழி கவின்னு. அடுக்குமொழி. ஆமா. அப்படிப்பட்ட கவி எது? வேலாயுத வாத்தியார். வேலாயுத ஐயா அவர்கள். அந்த வேலாயுத ஆசிரியர் பாடலை பாடி நான் வருகிறேன்னா என்னை யாருன்னா பார்க்க வந்தா அவருக்கு என்ன செய்வேன்? அந்தி வந்து அவையை காத்திரே அண்டி வந்ததை அவையை காத்திர ஆதரிக்கிற மாயல் வந்திர அபயம் என்று யாராயும்
வந்தால் என்ன நாடி வந்தார் அவருடைய அபாயத்தை அகற்றி உபாயமாக போக செய்வீங்க. அப்படி இருந்தாலும் இந்த நாகாலோகத்திலே நானும் இருக்கையிலே இந்த சபையில் அமர்கிறேன். யாராகில வந்தால் நேராக வழி. யாரு வாங்கி போய் வெளியே வாங்க. வாடா உதப்பட போறேன். ஓ எஜமான் சொல்றா. எஜமான் ஏய் ஓ நம்ம எங்க வந்துக்கிறோம்? நிஜா நாகலோகம். நாகலோகம் பிடிக்குது பாரு. பாம்புலாம் பத்துங்குது. ஐயோ ஐயோ ஓ என்ன டேய் ஓ இந்த நாகலோகத்தில் தானே இருக்கணும். அந்த அரவம் இருக்கணும். அவன் முகத்தை கூட பார்த்தது இல்லடா. டேய் ஐயோ பார்த்தது இல்ல அந்த முகத்தை. அவன் எப்படி இருப்பான் ஒன்னும் தெரியாது. தெரியலையே. டேய் ஓ ஒரு வேலை. என்ன வேலை? அரவம் எங்க இருக்கிறான்னு பாரு. எப்பவுமே முக்கூடத்தோடு தான் இருப்பானோ. ஆமா போய் 10 மாதம் உள்ள போய் பாரு. இந்த அறம் இருந்தாலும் வச்சுக்கோ. அவனுக்கு நான் என்ன வருவேன் சொல்லு. என்ன வருவேன் நீயே சொல்றான். என்ன அர்த்தம் இதா? தெரியல எனக்கு. சொல்லு. அவனுக்கு நானே பெரிய பிதா. பெரிய பிதா. பெரியப்பான்னு சொல்லுவான். பெரியப்பா உங்க பெரியப்பா அஸ்தினாபுரத்து வேந்தன் துரியோதன மகாராஜா உன்னை பார்க்க வந்துக்கிறாரு. சொல்லுவா நான் போட்டா. ஐயோ மகாராஜா. ஐயோ மகாராஜா உள்ள போனா. மகாராஜா பாம்பா. ஆமா ஐயோ ஏன்னா 10 என் காரி ஆகணும்டா. பாம்புக்குது உள்ள இருக்கட்டும்டா. அந்த பாம்பு கூட இருக்கிறாரு பொழுது. 10 சொல்றாப்பா. ஐயோ கச்சு போடுமே பாம்பு. நீ செத்தா கூட சாவுடா. நான் செத்தா கூட சாவுடா. நீ நல்லா போடா. போறா போற மகாராஜா வெட்டி போடா. ஐயோ என்னடா மகாராஜா கிட்ட போயிட்டு மகாராஜா ஒரு பாம்பு வாய் திறந்து கடி வச்சு மகாராஜா. ஏன்டா வயிற்று கொட்டிக்கிறது? கச்சிரு போயா உள்ள போகாதமே. ஏன்டா அப்படி சொல்றது? போடா போடா. காணம் போட்டாங்க. அத்திராபுரத்திலிருந்து இங்க பெரிய தந்தை வந்திருக்கிறார். துரியோதன மகாராஜா. பெரிய தந்தை பெரியப்பா வந்திருக்கார். பெரிய தந்தை பெரியப்பான்னு சொல்லலாம். ஆமா என் தந்தைக்கெல்லாம் மூத்தவர். இது வரல என் தந்தை
சந்தமூர்த்தியை பார்த்ததல்ல ஆமாங்க ஐயா. நான் இருப்பது நாகலோகம் நாகலோக. அவர் இருப்பது பூலோகம் அங்கிருந்து நாகலோகம் வந்திருக்கிறார் உங்களை பார்க்கணும்ட்டு. அப்படியா ஆமா ஐயா. வருபவரை இருப்பவர் விசாரிப்பதுங்க. சீக்கிரம் சென்று உயர்ந்த ஆதரவு கொடு ஏய், பின்பால் வருகிறேன் அப்படியாகட்டும். மகாராஜா என்னடா சொல்லிட்டு ஐயா அவங்கள வர சொன்னாருங்க. ஏய் ஓ என்னவா சொல்ற ஆ பிச்சு விடுவானா என்னாச்சா? வயதிலே முதல்ல மூத்தவன்டா பெரியப்பாடா ஐயோ என்ன சொன்னா தெளிவா கேட்கலையா கேட்கலையா? ஏன்டா வைத்து குடிக்கிறேன் என்ன வராது. பெரிய தம்பாய் பெரியப்பா 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 இல்ல மகாராஜா என்ன மொத்தமா பெரியப்பா வந்துக்கிறனே ஒரு அன்பா பாகமா கூடாதா ஏண்டா பெரியப்பா தக்குமா வாங்க பாப்பா பால் சாப்பிடுமா அண்ணா பெரியப்பா நான் ரெண்டாம் குழந்தை தந்தையே தந்தை பாதம் பெரியப்பா குழந்தை அரவான் அடிபணிக்கிறேன் நல்லாரா குழந்தை நல்லாரா வா எப்பப்பா வா வா பையா வா குந்துற ஆமா கட்டிட்டு போறாங்க. டேய் உள்ள வாப்பமா வாங்க உள்ள தந்தை பார்க்கல ஆமா ஆனா ஆனால் இன்று எங்க பெரியப்பா பார்த்தா பார்த்தால் இவர் போலதான் எங்க அப்பாவும் இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஐயோ இவரை போலையா அப்படியா இருப்பாரு? அப்படிதான் இருக்குமோன்னு ஒரு ஓ சந்தேகம் ஒரு சந்தேகம். பெரியப்பா